சுஜாதா அவர்கள் எழுதிய கொலையுதிர் காலம். நான் இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம். முதல் 2 பாகங்கள் என்னுடைய சின்ன தப்புனால டெலீட் ஆயிடுச்சு. மற்ற 3லேருந்து இறுதி பகுதி வரைக்கும் ஆல்ரெடி யூடியூப் வீடியோவில் இருக்குது. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அருமையான விறுவிறுப்பான இந்த நாவலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அன்புக்குரியவங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா வீடியோவும் உங்கள் முன்னால் வந்துடும். யாரை மிஸ் பண்ணாலும் கணேஷ் வசந்தையும் சுஜாதாவையும் மிஸ் பண்ணலாமா? இதோ முதல் 2 பாகங்கள், அமானுஷ்யங்கள் நிறைந்த மர்ம கதை, கொலையுதிர் காலம். வாங்க மிஸ்டர் கணேஷ். அறைக்குள் நுழைந்தவனை உற்சாகமாக வரவேற்றவரின் கைக்குலுக்கல் அழுத்தமாக இருந்தது. இது வசந்த் என்றான் பக்கத்தில் நின்றவனை காட்டி. ஹவு டு யூ டூ மிஸ்டர் வசந்த்? வெரி வெல் தேங்க்யூ என்று வசந்த் சுற்றிலும் வேடிக்கை பார்த்தான். கணேஷ் அவரை பார்த்தான். குமாரவியாசன், இது என்ன பேரு? தோற்றத்தில் 18 வயதை ஒத்துக்கொள்வதில் தயக்கம் இருந்தது. தலைமயிரின் அத்தனை கண்ணங்கரையில் சாயம், பின்பக்கம் தள்ளி வாரினதால் அகன்ற நெற்றி. உங்கள் நிஜ பெயரே குமாரவியாசன் தானா சார் என்றான் வசந்த். ஆமாம், ஏன்? காளிதாசன் நாடகம் மாதிரி இருக்கு. அவர் அவனை கவனிக்காமல், நீங்கள் வரப்போகிறதா லீனா சொன்னால் எல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியாது, இன்னும் சந்திக்கலை. தீபக்னு ஒருத்தர் தான் எங்களை கேட்டுக்கிட்டாரு. சொத்து வாரிசு விஷயமா இங்கே ஏதோ தகராறு இருக்கிறதாகவும். அவர் முகம் சற்று மாறியது. தகராறுலாம் எதுவும் இல்லை கணேஷ், பூரா சொத்துமே அவளுடைய தான். எல்லாத்தையும் அவகிட்ட ஒப்படைக்க எப்படா அவளுக்கு 18 வயசு வரும் நான் காத்துட்ருக்கேன். ஆமாம், இன்னும் சரியாக 1 மாதம் இருக்கிறதா தீபக் சொன்னார். தெரியும், டிசம்பர் 22ஆம் தேதி. நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெரிய ரிலீஃப். பரோஃபட்டா நீ வாங்கி வச்சுருக்கீங்களா? தேவையில்லை, அவங்களே இருக்காங்களே. அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, அவள் ஒரு குழந்தை. அவர் அந்த வாக்கியத்தை முடிக்கவில்லை. லீனா என்று கூப்பிட்டார். என்ன சித்துப்பா என்றது கதவுக்கு அந்த பக்கம். பாரு, மிஸ்டர் கணேஷ் வந்திருக்காரு. ஓ, 5 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லுங்க, குளிச்சுட்டு இருக்கேன். பேசுகிறாங்களா பாடுறாங்களா என்றான் வசந்த். நிஜமாகவே அந்த குரல் இனிமையாக 10-12 வயது பெண்ணுடையது போல் இருந்தது. குமாரவியாசன் தன் பைப்பை எடுத்து புகையிலை கெடுத்து பப் பப் என்று பற்ற வைத்து நீல மேக புகையெழுப்பி உட்கார்ந்தார். காத்திருந்தார்கள். திடீரென, மிஸ்டர் கணேஷ், உங்களுக்கு பிசாசு பேயில நம்பிக்கை இருக்கா? என்னது, பேயாவது பிசாசாவது? சில சமயம் மனுஷங்க தான் பேய் பிசாசு. வெரி குட் பாஸ், நீங்கள் என்னுடைய கட்சி. எனக்கு இந்த கார்டியன்ஷிப் ரொம்ப நியூசன்ஸாக தான் இருந்துச்சு. என்னோடய பிஸ்னஸை கவனிக்கவே எனக்கு நேரம் இல்லை. இருந்தும் இந்த பண்ணையை நான் புறக்கணிக்கல. டைம் இருந்தால் நல்லா சுற்றி பாருங்கள், நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். கணேஷ் அவரை மறித்து, எஸ்டேட் டியூட்டி ஏதாவது பாக்கி இருக்கா என்று கேட்டான். எல்லாமே எங்கள் அண்ணன் இறந்த போதே கட்டி தீர்த்தாச்சு. ஒரு பைசா கடன் கிடையாது, அரியர்ஸ் கிடையாது. புக்ஸ் எல்லாம் சுத்தமாக வச்சுருக்கேன். ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியிலே நான் ஒரு கார்டியனுங்கிறதுக்காக மாதம் ₹1 சம்பளம் போட்டுக்கிட்டேன். இதுக்கு எனக்கே நிறைய பணம் இருக்குது. வாஸ்தவம், அந்த உயில் காப்பி எதுவும் இருக்கா உங்ககிட்ட? மிடாஸில் இருக்குது, ஏன் பார்க்கணுமா? இல்லை வேறு ஏதாவது கிளைம்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படின்னு தெரியணும்ல. சச்சா, எல்லாமே லீனாவோடது. அது பிரிக்க முடியாத அழிக்க முடியாத சொத்து. 1806லேருந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பொழுது போலேனா எல்லாத்தையும் பாருங்கள், லீனா தான் ராணி. ஆனால் அவர் யோசித்தார். கணேஷ், உங்ககிட்ட இதை சொல்லலாமா கூடாதான்னு நான் தயங்கிட்டு இருக்கேன். நீங்கள் அவளுடைய லாயர், சொல்லலான்னு தான் தோணுது. இதை பற்றி லீனா கிட்ட கேட்காம இருந்தால் நான் சொல்கிறேன், சொல்லுங்கள். அவர் சொல்ல துவங்கும் முன் இடது பக்கம் கதவு திறந்து ஒரு மிக அழகான பெண் வெளிப்பட்டாள். வணக்கம், நீங்கள் தான் கணேஷா? கணேஷ் தாக்கப்பட்டான். அவன் நிறைய அழகிய பெண்களை பார்த்துருக்கிறான். எல்லாரிடமும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். மூக்கில், உதட்டோரத்தில், பற்களில், குரலில், உடல் அமைப்பில், சற்று பருமனில், ஒல்லியில், வாசனையில், தலைமயிரில் எங்கேயோ ஒரு சின்ன தப்பு இருக்கும். ஆனால் இவளிடம் இல்லை. லீனா என்கிற நளினமான பெயரே அவளுக்கு வலிக்கும் போல பூ போல இருந்தாள். நெற்றியின் அளவு எப்படி இருக்க வேண்டும்,
தலைமயிர் எப்படி இருக்க வேண்டும், மூக்கு, உதடு, தாடை, கழுத்து, மார்பு, வயிறு எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கணேஷின் பிரம்மச்சாரி நினைவுகளில் இங்கே கொஞ்சம் ஜீனத், அங்கே கொஞ்சம் ஹேமமாலினி, அது ஒரு ரேகா, ஓரத்தில் ஒரு ஜெயலட்சுமி, ஜெயபிரதா, என்றைக்கோ பார்த்த சரஸ்வதி, பார்த்தே இராத கிளியோபட்ரா, ஒரு தடவை நாகர்கோவில் பஸ்ஸில் பார்த்த எவ்வளோ என்று ஒரு காம்போசிட் பிம்பம் வச்சிருந்தான். இனி அதுக்கு தேவையே இல்லை, ஒரே ஒரு லீனா. குழந்தை முகமா அது? என்னை காப்பாற்றி எனக்காக சமுத்திரங்கள் தாண்டி பனி மலைகளில் ஏறு என்று சொல்லிக்கிற முகம். அதே சமயம் ஓரத்தில் ஒரு சின்ன ஜரிகையாக ஆணவமா, அலட்சியமா, ஏளனமா, குறும்பா. வசந்த் அப்படியே நின்று கொண்டிருக்க கணேஷ் அவனை ஒரு தடவை உலுக்கினான். இது வசந்த் என்றான். வணக்கம் என்றாள் அவள் அழகாக. ஹாய் என்று வசந்த் சொல்ல நினைத்து அதற்கு பதில் காற்று தான் வந்தது. நீங்கள் சித்தப்பா கிட்ட பேசிட்டீங்களா? பேச ஆரம்பிச்சிட்டோம். தீபக் உங்களை பற்றி நிறைய சொன்னார். குமாரவியாசன் குறுக்கிட்டு, லீனா இவங்க எதுக்காக உனக்கு தேவைப்படுறாங்கன்னு எனக்கு புரியலை என்றார். தீபக் தான் அட்வைஸ் பண்ணார். வாழ்க தீபக் என்றான் வசந்த். ஏன்? உங்களை சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு. உங்களை ஒரு கலை விழாவில் பார்த்துருக்கேன். ஏய் வசந்த், டே ஆரம்பிக்காதடா என்றான் கணேஷ். என்ன சாப்பிட்றீங்க? காஃபி என்று அவள் எழுந்திருக்க, வசந்த் நீங்கள் போகாதீங்க, இப்போ தானே உள்ளே வந்திருக்கீங்க, காஃபியா முக்கியம், உட்காருங்கண்ணா. லீனா காலர் வைத்த சட்டை அணிந்து அதை இடுப்பில் முடித்திருந்தாள். உட்கார்ந்தாள். கழுத்தில் ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை சங்கிலி போட்டிருந்தாள். ரூமே நீங்கள் வந்த பிறகு பிரகாசமாயிருக்கு. இமேஜின், இந்த ஒரு மாதத்தில் இது அத்தனையும் உனக்கு சொந்தம் லீனா என்றார் வியாசன். மறுபடி அந்த புன்னகை. உனக்கு இந்த சொத்தோட மதிப்பு தெரியுமா? வியாசர் கேட்டார். தெரியாது. 70 லட்சம். கேட்டுக்கங்க கணேஷ். சித்தப்பா, தோட்டத்தில் தேன் கலரில் ஒரு பூனைக்குட்டியை பார்த்தேன். மியாவுனது. ஹவு ஸ்வீட். லீனா, பி சீரியஸ். என்ன செய்யணும்? அவங்க 2 பேரும் எதுக்கு வந்திருக்காங்க? எதுக்கு? அவள் கேள்வியில் எந்தவித பாசாங்கம் இல்லாதது ஆச்சரியமாக இருந்தது கணேஷுக்கு. அசடா, வெகுளியா, மறதி உள்ளவளா? நிஜமாக நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லை விளையாடுறீங்களா? கணேஷ் சற்று உஷ்ணமானான். விளையாடலை, எனக்கு இந்த சொத்தெல்லாம் தெரியாது, நான் சின்னவ தானே. பின்னையே சொல்லி அனுப்பிச்ச என்றார் குமார் அதட்டலுடன். அவள் கண்களில் சற்று பயமும் லேசான கண்ணீர் திரையோட ஆயத்தமும் தெரிய, தீபக் தானே ஏற்பாடு பண்ணாரு என்றாள். தீபக் உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்டு. அப்பாட என்றார் வசந்த். இவர் ஏன் என்னை முழிச்சு பார்த்துட்டே இருக்காரு? டே வசந்த், அப்படி முழிச்சு பார்க்காதடா. கணேஷ், நீங்களே எல்லாத்தையும் பார்த்து சொல்லிடுங்க. பிறந்த நாளுக்குள்ளே சித்தப்பாக்கிட்டேருந்து கணக்கெல்லாம் பார்த்து முடிச்சிடுங்க என்ன என்றால் சீரியஸாக. கணேஷ் சற்று அதிர்ந்து சரி என்றான். என்ன எல்லாமே நாடகமா? ப்ளீஸ் என்றால் பின்குறிப்பாக. அதனுடன் ஒரு புன்னகை, ஒரு போனஸ். மிஸ்டர் வசந்த், நீங்கள் ஏன் கோவமாயிட்டீங்க? நான் இப்போ இப்படி கேட்டது தப்பா? மன்னிச்சுக்கோங்க. சச்சா, உங்ககிட்ட கோச்சிக்கிறதா முடிகிற காரியமா? 3 நிமிஷத்தில் ஒரு சைதன்யத்தையே சாப்பிட்டுடுமே உங்கள் சிரிப்பு. போங்க, கேலி பண்ணாதீங்க. லீனா, கொஞ்சம் தோட்டத்து பக்கம் போயிட்டு வரியா? நான் கணேஷ் கூட பேசணும். ஏன், நான் இருந்தால் என்னவா? ஒன்றுமில்லை, உனக்கு தான் போர் அடிக்கும். நான் வேணா அந்த தேன் கலர் பூனைக்குட்டியை பிடிச்சி தரவா? வசந்த் கேட்டதும், நிஜமா? அப்படிக்கா, வாங்க என்று கூப்பிட்டாள். உங்களுக்காக தேன் கலரில் புலிக்குட்டி அம்மா கிட்ட பால் சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட பிடிக்கிட்டு வந்துடலாமே. மிஸ்டர் கணேஷ், வசந்த் இங்கே இருக்கட்டும். லீனா, நீ போமா. அவங்க 2 பேரும் 15 நிமிஷத்தில் தோட்டத்துக்கு வந்துடுவாங்க. சரி சித்தப்பா, வரீங்களா? கணேஷ், வசந்த். நிச்சயமா, அதை விட இந்த ஜென்மத்தில் என்று முடிப்பதற்குள் அவள் சென்று விட்டாள். அவள் போனதும் கவனமாக கதவை சாத்திவிட்டு வந்தார். அனாவசியமான அலங்காரங்கள் நிறைந்த தேக்கு மர மேஜையின் விளிம்பில் உட்கார்ந்தார். மிஸ்டர் கணேஷ், நீங்கள் லீனாவை பார்த்தீங்கல்ல, அவளை ஒரு வார்த்தையில் உங்களால் வர்ணிக்க முடியுமா? ஏஞ்சல் என்றாள். டிட்டோ, கனவுகளை நூல் இலையாக்கி தங்கத்தில் நகலடித்த செஞ்ச தேவதை என்றான் வசந்த். பிரமாதம். அவர் சிரித்தார். 2 பேரும் என்ன சுலபமாக ஏமாந்து போகிறீங்க. நின்றுட்டு இருந்த தன்னுடைய பைப்பை மறுபடி கிளப்பிக்கொண்டு புகையை இழுத்து தன் மார்பில் முழுவதும் நிரப்பிக்கொண்டு தொடர்ந்தார். மிஸ்டர் கணேஷ், இப்போ என்ன மாதம்? தமிழ் மாதம். தமிழ் மாதமா? வசந்த், என்னடா என்ன மாதம்? நான் என்ன பாஸ், பஞ்சாங்கத்தையாக முழுங்கிட்டு இருக்கேன். கார்த்திகை மாதம்னு நினைக்கிறேன். ஆமாம், கார்த்திகை மாதம் 6ஆம் தேதி என்றார் வியாசன்.
நீங்கள் முழுங்கியிருக்கீங்க என்றான் அவரிடம். 2 வருஷத்துக்கு முன்னால் இதே கார்த்திகை மாதம் திருதியைன்னு நினைக்கிறேன், சித்த யோகம் கூடிய சுப தினத்தில் இந்த லீனா கல்யாணம் ஆயிடுச்சா? கவனமாக கேளுங்க. என் அண்ணா பெண் லீனா, நீங்கள் சொல்கிற அந்த ஏஞ்சல் வசந்த் சொல்கிற அந்த தங்க நகல் தேவதை என்ன செஞ்சா தெரியுமா? கணேஷும் வசந்தும் அவர் சொல்ல போவதை எதிர்பார்த்திருக்க அவர் வேண்டுமென்றே புன்னகையுடன் தன் பைப்பின் பேரில் அதிக கவனம் செலுத்தி அதன் வாயை பொத்தி அதன் நெருப்பை இழுத்து இழுத்து அதுக்கு உஜ்வலம் கொடுத்து மற்றொரு புகை மேகத்தை தனக்குள் இழுத்து வெளியிட்டு பின்னால் பல சிக்கல்களை தவிர்க்கும் என்கிறதுனாலே நான் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும், லீனா ஒரு கொலை செஞ்சா என்றாள். பட் பெரிதாக சத்தம் கேட்டு கண்ணாடி ஜன்னல் சிதறியது. கணேஷ் திடுக்கிட்டு ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்தான். கீழே மரத்தடியில் லீனா கையை உதறிக்கொண்டு நகத்தை கடித்து கொண்டு கலவரத்துடன் நின்று கொண்டிருந்தாள். சாரி மாங்கடிச்சேன், கல்லு குறி தவறிடுச்சு, பயந்துட்டிங்களா? மன்னிச்சுக்கங்க. அவள் உற்சாகத்துடன் ஒரு ஸ்கிப்பிங் கயிறு கொண்டு குதித்து குதித்து ஓடினாள். அத்தியாயம் 2. அபத்தம் என்றான் வசந்த். 2 வருஷத்துக்கு முன்னாடி கொலை செஞ்சுட்டு மரத்தடியில் ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருக்க முடியுமா? இது வெறும் ரீல் இல்லை, கேபிள் ட்ரம்மு. மிஸ்டர் வசந்த், அவள் கொலை செஞ்சுருக்கிறத தெரிஞ்ச ஒரே ஆத்மா அடியேன் தான். ஏன், அவளுக்கு தெரியாதா? தெரியாது. நீங்கள் பேசுகிறது என்னமோ அரசியல் மாதிரி இருக்குது. பாய் இருக்கா, பிராண்டிக்கலாம் போல இருக்கு. மிஸ்டர் கணேஷ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ப முடியல. ஆனால் நீங்கள் எதுக்கு இதை எங்ககிட்ட சொல்கிறீங்கன்னு முதல்ல எங்களுக்கு புரியலையே. இல்லை, நீங்கள் தான் இப்போ காப்பாற்றணும். அது எப்படி? அதை இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு நடந்ததை முதல்ல இருந்தே சொல்கிறேன். சரியாக 2 வருஷம் கார்த்திகை மாதம் திருதியை சித்த யோகம் சொல்லிட்டீங்க. குமார் தொடர்ந்தார். அது தெரியுது பாருங்கள், ஒற்றையடி பாதை. அதில் 1.5 பர்லாங்க போனீங்கன்னா ஒரு அழகான சுனை வரும். 4 கால் மண்டபம், அழகான அமைதலான இடம். அந்த இடத்துல தான் அது நடந்தது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை லேசாக மழை பெஞ்சு ஓஞ்சிருந்துச்சு. லீனா ஹாஸ்டல்லேருந்து வந்திருந்தா. காலேஜில் அப்போ தான் சேர்ந்துருந்தாலும் இன்னும் ஸ்கூல் கேர்ள் மாதிரி தான் இருப்பாள். பாவாடை சொக்கா போட்டுட்டு கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டுட்டு அதை துரத்தி ஓடுவான். சாயங்காலம் தோட்டத்து பக்கம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் நான் உம்முன்னு இருந்தேன். அன்றைக்கி முழுக்க நான் ஜாம் நகர்லேருந்து முதல் நாள் தான் வந்திருந்தேன். பண்ண கணக்குகளை எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். 6:30 ஆயிடுச்சு, இவளை இன்னும் காணலை. லேசாக இருட்ட ஆரம்பித்து தோட்டத்து பக்கம் போனேன், அவளை காணோம். எங்கே போயிருப்பான்னு யோசித்தேன். சரி, அரத்த மர தடி தான் அவளுக்கு பிடிச்சமான இடம், ஒருவேளை அங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடிட்டு போனேன். அப்போ என்கிட்ட ரூபான்னு ஒரு அல்சேஷன் இருந்துச்சு. அது முன்னால் ஓடுது, நான் பின்னால் போகிறேன். அந்த மாலையை நான் மறக்கவே முடியாது மிஸ்டர் கணேஷ். மரத்தடியில் மண் பாதையில் லீனா தரையில் உட்காந்துட்டு விச்சு விச்சுன்னு அழுதுட்டுருக்கா. நான் போய் ஏமா என்னாச்சு உனக்கு, நான் அவள் தலையை திருப்பி பார்க்குறேன். திக்குன்னு ஆயிடுச்சு. அவள் முகம் பூரா வீங்கி போய் ஒரு மாதிரி மஞ்சளாக மூக்கிலேருந்து திரவம் ஒழுகுது. அப்புறம் சட்டை பாவாடையெல்லாம் ரத்தம். உனக்கு என்னம்மா ஆச்சுன்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியல. இன்றைக்கி வரைக்கும் அவள் அதுக்கு பதில் சொல்லலை. நான் முதல்ல யாராவது இவளை பிடிச்சி பலாத்காரம் பண்ணியிருக்காங்களான்னு முடிவு கட்டினேன். இருந்தும் அத்தனை பெரிய ரத்தத்திட்டு உடைகளில் எப்படி வந்திருக்கணும் தோணலை. இதற்கிடையில் ரூபா குலைச்சிட்டு காலை தேய்ச்சி மோந்து பார்த்துட்டு என்னை பிடிச்சி இழுக்கிறது. மெல்ல அவளை ஆசுவாசப்படுத்தி உட்கார வச்சுட்டு அந்த ரூபாவை தொடர்ந்து போகிறேன். அங்கேருந்து 130 அடியில் ஒரு புதரில் ஒரு பிரேதம் கிடந்துச்சு. சார் கணேஷ், அந்த மாதிரி ரத்தம் இழந்த உடலை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. சாக் பீஸ் மாதிரி, சப்பி போட்ட மாங்கொட்டை மாதிரி, ஈஜிப்சியன் மம்மி மாதிரி செத்து கிடந்த அந்த உடலில் இருந்த அத்தனை ரத்தமும் என்ன ஆச்சுன்னு ஆச்சரியப்பட்டுட்டு இருக்க போது எனக்கு சட்டுன்னு லீனாவுடைய உடலில் இருந்த அந்த ரத்தத்திட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. அவன் மேலே அப்படியே பங்க்சர் போட்டு எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சி குடித்த மாதிரி பாக்கி இருக்க ரத்தம்லாம் அவள் சட்டை மேலே வழிஞ்சிருக்கு. கக் என்று எச்சிலை விழுங்கினான் வசந்த். என்ன சார் காட்டேறி விடுறீங்க? அந்த உடலை அடையாளம் கண்டுக்குள்ள கொஞ்சம் நேரம் ஆச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சு அது ஒரு 17 வயசு பையன், பண்ணையில் எடுபிடி வேலை செய்கிற ஒரு பையன். ரொம்ப சாதுவான கழிவிறக்கமான பையன். அவன் லீனாவை பலாத்காரம் எதுவும் செய்ய முற்பட்டான்னு நான் நம்ப முடியல. அந்த உடலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முதல்ல லீனாவை கவனிக்கலான்னு அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு படுக்க வச்சேன். அவள் கை மூடிட்டுருக்கு. ஒரு கையில் அப்படியே பிரித்து பார்த்தா கொத்தா அவனுடைய தலைமயிறு. அவள் தான் அவனை கிழிச்சு உரிச்சு போட்டிருக்கா அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளங்கள் நிறையவே இருந்துச்சு.
எனக்கு ஆச்சரியம், எப்படி நடந்தது, எங்கேருந்து அவளுக்கு அந்த பலம் வந்தது தெரியவே இல்லை. 6 மணி நேரம் தூங்கிட்டு ராத்திரி 1 மணிக்கு எந்திரிச்சு வந்தால் முகம் பழையபடி தெளிவாக இருந்துச்சு. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறேன். என்ன ஆச்சு அப்படின்னு அவள் என்ன திருப்பி கேட்குறா. அவளுக்கு ஒரு அக்ஷரமும் ஞாபகத்தில் இல்லை, அதில் பாசாங்க இல்லை. தோட்டத்துக்கு போனேன், தூங்குனேன், அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. ஏதாவது கேட்டால் சிரிக்கிறா. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு அந்த சமயத்தில் உசிதம்னு பட்டதை செஞ்சேன். நேராக போனேன். ராவோட ராவா அந்த உடலை அந்த மண்டபத்துக்கு பக்கத்துலேயே குழியை தோண்டி புதைச்சிட்டு வந்துட்டேன். அந்த இடத்த விட்டு ரூபா வர மறுத்துச்சு. மறுபடியும் தரையை தட்டி தட்டி பிராண்டுச்சு. அந்த ராத்திரி அதை சுட்டுட்டேன். அந்த பையனோட பாடி அப்படியே இருந்துச்சு. சில்லி, அபாயகரமான காரியம் என்றான் கணேஷ். அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு அதான் சார் சரின்னு பட்டுச்சு. அவள் ஏன் அப்படி செஞ்சான்னு காரணம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் உடலை மறைச்சி இருக்கணும்னு மேலாக தான் புதைச்சி வச்சேன். அப்போ காரணத்தை எப்போ கண்டுபிடிச்சிங்க? இன்னும் கண்டுபிடிக்கல. பாடி இன்னும் அங்கேயே புதைஞ்சிருக்குதா? ஆமாம். சரியாக போச்சு மிஸ்டர் கணேஷ், நீங்கள் கெட்டிக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் தான் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்களேன். நான் வந்தது சொத்து வாரிசு விஷயமா, டிரான்ஸ்ஃபரை மேற்பார்வை பார்க்குறதுக்கு. அதில் ஒரு சிக்கலுமே கிடையாது, எல்லாத்தையும் சரியாக வச்சுருக்கேன். நீங்கள் என் கூட இருந்து இந்த சுமையை ஒரு வழியாக இறக்கி வைக்கணும்னு விரும்புகிறேன். அவள் தான் செஞ்சாளான்னு கண்டுபிடிக்கணுமா, இல்லை அவள் ஏன் அப்படி செஞ்சான்னு கண்டுபிடிக்கணுமா? ரெண்டுமே தான். ஆனால் அவள் தான் செஞ்சாங்கிறதுக்கு அடையாளம் நிறையாவே இருக்குது. சரி, அந்த பொண்ணு எப்போவாவது பச்சையாக வாந்தி எடுப்பாளா என்றான் வசந்த் இடையில். ஏன் இல்லை? இல்லை, ஏன்னா கொஞ்சம் அந்த எக்ஸார்சிஸ்ட் படம் பார்த்துட்டு நீங்களே ஸ்பெஷலாக ஜவ் அடிக்கிறீங்களோன்னு லா காலேஜில் அதுக்கு ஜம்ப்புன்னு பேர். குமார் கோபத்துடன், மிஸ்டர் வசந்த், நான் சொன்னதனுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியவே இல்லை. சார், இது வரைக்கும் 2 வருஷமாக அந்த கேஸ் மேலே நீங்கள் ஒரு ஆக்ஷனும் எடுக்கலைன்னு தெரியுது என்றான் கணேஷ். ஆமாம், ஆனால் நிறைய விசாரித்தேன். இந்த மாதிரி முன்னமே ஒரு தடவை நடந்திருக்குன்னு இதே அரசு மரத்தடியில். எப்போன்னு தெரியல, 40 வருஷம் கூட இருக்கலான்னு தெரியுது. ஆனால் அடிக்கடி இந்த ஏரியாவில் ஆட்கள் காணாமல் போகிறதும் பசுமாடு மறைஞ்சி போகிறதும் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்றும் சொன்னாங்க. யார் சொன்னாங்க? பக்கத்தில் கிராமத்தில். என்ன சொன்னாங்க? 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கார்த்திகை மாதத்தில் தவறாமல் அது வருதான். அதுனா எது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. ராஜேஸ்வரிங்கிறாங்க, புவனேஸ்வரிங்கிறாங்க. ஆனால் நான் ஒரு கம்ப்யூட்டர் ஆசாமி, இதிலெல்லாம் நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஆனால் எனக்கு உறுத்துற ஒரே விஷயம், அன்னைக்கு நடந்தது என்ன, அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன், அது கிடைக்கிற வரைக்கும் அந்த உடல் அங்கே தான் சார் இருந்தாகணும். இதை நீங்கள் எங்ககிட்ட சொன்னதுனால எங்களையும் இதில் சிக்கலோடு உட்படுத்தினாப்புல ஆயிடுச்சே சார். அதுக்காக தண்டனையை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் சார். ஆனால் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இல்லையே, எங்களையும் 7 வருஷம் உள்ளே தள்ளிடுவாங்க, சும்மாவா என்றான் வசந்த். இல்லை வசந்த், நான் இத்தனை நாள் போலீஸ்கிட்ட சொல்லாததுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அவங்க சொல்கிற அந்த 2 வருஷம் ஆகட்டும்னு காத்திருக்கேன். பரம்பரையாக அந்த நம்பிக்கை இருக்குது. ஐசி, அந்த ராஜேஸ்வரியோ காமேஸ்வரியோ திரும்ப வருதான்னு பார்க்க போகிறீங்களா? ஏறக்குறைய அப்படி தான். ஆனால் பார்க்க போகிறது நான் இல்லை, நீங்கள் தான். உங்களை தான் கேட்டுக்க போகிறேன். அதுக்காகத்தான் உங்ககிட்ட இதை எல்லாத்தையுமே நான் சொன்னேன். கார்த்திகை மாதம் வந்துருச்சு, லீனாவும் வந்துட்டா. என்ன சொல்கிறீங்க? ராத்திரி தோட்டத்தில் உலாத்தி ஏதாவது பிசாசு காத்தவராயம் வந்தால் பிடிச்சி பாட்டிலில் போட்டு, ஏன் சார் அடுத்த பஸ்ஸு எப்போ? பயப்படுறீங்களா? பயமா? இல்லை, இருந்தாலும் உள்ளூரை கண்ணுக்குட்டி உதைக்கும். நாங்கள் ஏதோ ஹைகோர்ட்டில் வாதாடுற ஜனங்க சார். நீங்களே இருந்து விசாரிச்சுட்டு வாங்க என்றான் கணேஷ். சார், எனக்கு பிஸ்னஸ் துரத்துது, பம்பே போகணும். திரும்பி 20 தேதிக்குள்ளே வந்துடுவேன். அதுக்குள்ளே எதுவும் நடந்துடாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டா. யூசி மிஸ்டர் கணேஷ், எனக்கு ஒரு விதத்தில் லீனாவை பற்றியும் கவலையாக இருக்குது. லீனா அவள் எல்லாரையும் மாதிரி கிடையாது. சில வேளையில் அவள் செய்கிற காரியங்கள் ரொம்ப வினோதமாக இருக்கும். கட்டை எறும்பை பிடிச்சான்னு வச்சுக்கோங்க, அதை தனித்தனியாக 3 பாகமாக்கி காலெல்லாம் பிச்சிருவா. வண்ணாத்தி பூச்சியோட ரெக்கைகளை பிச்சுட்டு, ஐயோ சரி எல்லாத்தையும் சொல்லி ஆகணுமா? காலையில் நான் சாப்பிட்டு பஜ்ஜியெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டு தான் மறுகாரியம் பார்ப்பீங்க போல் இருக்கு என்றான் வசந்த். உள்ளூரை சின்ன வயலன்ஸ் அவகிட்ட இருக்குது, அதுக்காகத்தான் சொன்னேன். சரி, நீங்கள் எப்போ பாம்பே போகிறீங்க? 2 நாளில் பார்க்கலாம். 2 நாள் இருக்கோம், அதுக்குள்ளே விசாரித்து பார்க்குறோம். உங்கள் சந்தேகங்களில் ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். நீங்கள் பயந்தது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா எனக்கு நிம்மதி. அப்புறம் நீங்கள் சொல்லபடி நான் நடந்துக்கிறேன். போலீஸுக்கு போகணுன்னா கூட நான் போகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், பார்க்கலாம் என்றான் கணேஷ்.
அறையை விட்டு வெளியே வந்தார்கள். மாடி படி இறங்கி வாசலுக்கு வர லீனா ஒரு பெரிய ரப்பர் பந்து வைத்து அதை விளையாடி கொண்டிருந்தாள். என்ன, எல்லாம் பேசியாச்சா என்று கேட்டு 2 கண்களையும் வசீகரமாக இமைத்து சிரித்தாள். லீனா, இங்கே ஒரு அரச மரத்தடி மண்டபம் இருக்குதானே? ஆமாம், நான் காட்டுறேன் வாங்க. அவள் உற்சாகமாக நடக்க பாத்தி வெட்டி கொண்டிருந்த தோட்டக்காரனை பார்த்தான் கணேஷ். வசந்த், அந்த ஆள்கிட்ட ஒரு கடப்பாறை இருந்தால் வாங்கிட்டு வா. பாகம் 2 அத்தியாயம் 3. வசந்த் தயங்கினான். கடப்பாரியா? எதுக்கு பாஸ்? காது குடையிறதுக்கு. முட்டாள்தனமாக கேள்வி கேட்டுட்டு இருக்காம தோட்டக்காரன்கிட்ட இருந்தால் கேட்டு வாங்கிட்டு வா. அதுக்குள்ளே தோண்ட ஆரம்பிக்கணுமா? எனக்கு என்னவோ ஆரம்பமே சகுனமாக இல்லை என்று முணுமுணுத்து கொண்டே தோட்டக்காரனிடம் சென்றான். லீனா நின்று கொண்டிருந்தாள். சாக் பீஸ் போல, சப்பி போட்ட மாங்கொட்டை போல. ஐயோ இல்லை, நிச்சயம் இவளாக இருக்க முடியாது. தோட்டக்காரன் குரல் கேட்டது. கடப்பாறை ஷெட்டுக்குள்ளே இருக்குது. ஷெட்டு சாவி பெரிய ஐயா கிட்டே இருக்குது. ஆமாடா, பெரிய ஐயா வீட்டுக்குள்ளே இருக்காரு. வீடு தோட்டத்துக்குள்ளே இருக்குது. தோட்டம். வசந்த் சலித்து கொண்டான். போதும் வா வசந்த், கடப்பாறை வேண்டாம். லீனா போகலாமா? என் பின்னாடியே வாங்க. லீனா குதித்து கொண்டே வழிகாட்ட அவள் பின் சென்றார்கள். அந்த இடத்தின் அழகான சூழ்நிலை புரிந்தது. 2 கிலோமீட்டர் உள்ளே செல்ல அங்கிருந்து சற்று கவிதை கலந்த காடு தெரிந்தது. சற்று பழமையான மண்டபம்தான். அரச மரத்தின் கயிறு போன்ற வேர்கள் மண்டபத்தின் அடிவாரத்தில் பரவி சுவர் பிளவுகளில் பீரிட்டு இன்னும் சில வருடங்களில் மண்டபத்தை சாப்பிட்டு விடும் போல இருந்தது. இலைகளின் சலசலப்பில் தாளாட்டு இருவரும் மண்டபத்தில் உட்கார்ந்தார்கள். சற்று தூரத்தில் பொய்கை போல தெரிந்தது. இயற்கையின் சப்தங்கள் மட்டுமே பாக்கியிருக்க கணேஷ் சுற்றிலும் பார்த்து பியூட்டிஃபுல் என்றான். லீனா, ஓடி பிடிச்சி விளையாடலாமா என்று கேட்டான் வசந்த். சரி என்றாள் ஆர்வமாக. ஒளிஞ்சிக்கோ. ஓ என்றாள் மிகுந்த ஆர்வமாக. வசந்த் கணேஷை பார்த்து இவளா என்று சிரித்த உடன் கணேஷ் லீனாவை பார்த்து, லீனா, நீ என்ன பண்ணுற? ஒரு 100 தப்படி எண்ணி மெல்ல நடந்து போய் அப்புறம் திரும்பி வர என்ன? சரி என்று நிதானமாக அவள் அடி எடுத்து வைக்க, வசந்த் எதுக்கு பாஸ் என்றான். இவர் பேசுகிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கலாமா? ஓகே பாஸ். ஆனால் கணேஷ், போதும் 100 ஆயிடுச்சு என்று அங்கிருந்து அவள் சத்தம் கொடுத்தாள். சரி, அங்கே நில்லு, திரும்பி மெல்ல வா என்று அவர்களை நோக்கி மெல்ல நடந்து வந்தாள். வசந்த காலம் வழங்கிய நன்கொடை என்றான் வசந்த். அந்த ஆள் நம்மக்கிட்ட சொன்னது பொய்யா நிஜமாங்கிறத விட அதை ஏன் அவன் நம்மக்கிட்ட சொன்னாங்கிறது தான் உறுத்துது. அந்த ஆள் ஒரு ஃபோனின்னு தோணுது பாஸ். ஏன் சிரிக்கிறீங்க? நான் சிரிக்கலடா. பின்ன சிரிப்பு சத்தம் கேட்டுதே. உளராத. கம் லீனா, நீ எங்கள் கூட எப்போ மெட்ராஸ்க்கு வர முடியும்? இதுக்கு வரணும். இனிமேல் நான் இங்கே தானே இருக்க போகிறேன். இந்த சொத்தெல்லாம் என்னுடையது தானே. தீபக் வர போகிறாரா? வர்றதா சொன்னார். எனக்கு ஒன்றும் தெரியாது. தீபக் தான் நிர்வாகம் பற்றியெல்லாம் சொல்லித்தரதா சொல்லியிருக்காரு. தீபக் MBA தெரியுமா வசந்த்? அப்படியா? லீனா, இந்த மண்டபத்துக்கு நீ அடிக்கடி வருவியா? ஆமாம், எப்போ வந்தாலும் இங்கே தான் உட்காருவேன், படிப்பேன். என்ன படிப்ப? அம்புலி மாமாவா? இங்கே ஏதாவது விபத்து நடந்துச்சா? உனக்கு ஞாபகம் இருக்கா? விபத்தா? ஒரு தடவை இங்கே நான் மயக்கமாக விழுந்துட்டேன்னா 2 வருஷம் முன்னாடி அடிபட்டு மேலெல்லாம் ரத்தமாயிடுச்சான். ஆனால் எனக்கு ஞாபகமே இல்லை. லீனா, உனக்கு வண்ணத்தீ பூச்சி பிடிச்சி தந்தா அது ரெக்கையை பிச்சு போட்டுருவியாமே என்றான் வசந்த். அவள் புரியாமல் ஏன் இப்படி சொல்கிற என்றாள். சித்தப்பா, வசந்த் என்ன கேட்குறாரு பாரு. வண்ணத்து பூச்சியை நான் பிச்சு போட்டுருவேனா? குமாரவியாசன் அதுக்குள் உடை மாற்றி இருந்தார். மிக மெல்லிய நீல நிறத்தில் சட்டையும் கருநீல பேண்ட் மணிந்து ஷூக்கள் பழக்க கையில் நாய் தலை தடியை பளபளப்புடன் சுற்றி கொண்டே, என்ன கணேஷ், கடப்பாறை கேட்டிங்களாமே, எதுக்கு? கணேஷ் பதில் சொல்லுவதற்கு முன்பே அவர் தொடர்ந்தார். நீங்கள் நான் சொன்னதை இன்னும் நம்பலைன்னு தெரியுது. வசந்த், நீங்கள் லீனாவை அழைச்சிட்டு போகிறீங்களா? தாராளமா என்றான் வசந்த். அவர்கள் செல்ல, உங்கள் கேள்விக்கு பதில் நான் நம்பலை என்றான். தோண்டி பார்க்கணுமா உங்களுக்கு? அவர் மெதுவாக மண்டபத்தை சுற்றி வந்து அதன் மேற்கு மூலையிலிருந்து சுனையை நோக்கி ஒரு 15 அடி நடந்து தன் வாக்கிங் ஸ்டிக்கால் தரையில் தட்டி, இந்த இடத்துல தான் புதைச்சேன், பார்க்கணுமா உங்களுக்கு என்றார். வேண்டாம். ஆனால் நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு, மகா தப்பு. போலீஸ்கிட்ட சொல்லாமல் ஒரு பெரிய கொலைக்குரிய முக்கிய சாட்சியத்தை இப்படி மறைச்சி வச்சதை நீங்கள் அதுக்காக ஜெயிலுக்கு போவீங்க. நான் தான் தயார்னு சொன்னனே, நானே சொல்ல போகிறேனே.
இல்லை 2 வருஷம் தாமதமாக ஆனதுக்கு என்ன காரணத்தை சொல்ல போகிறீங்க? நான் என்னவோ சொல்கிறேன் சார். ஏதோ நடந்துச்சு. எனக்கு என்னென்னா, நான் இந்த பொண்ணை தனியாக இந்த வீட்டில் விட்டுட்டு போக வேண்டியிருக்கு. என் பிஸ்னஸ் அழைக்குது. இவ்வளோ பெரிய சொத்துக்கு மட்டும் இல்லை, கார்டியனாக நான் இவ்வளோ நாள் வரை இருந்தது பெரிய தப்பாக போயிடும். ஆனால் இந்த பெண்ணை பற்றி எனக்கு கவலை தீரலை. நெஞ்சுக்குள்ளேயே இந்த குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது. 2 நாள் இருங்க, 2 மாதம் இருங்க, தீர்மானமாக ஏதாவது செஞ்சுட்டு போங்க கணேஷ். சார், எனக்கு இங்கே 2 நாள் இருக்கிறதே கஷ்டம். உங்களுக்கு பிஸ்னஸ் அழைக்கிற மாதிரி எனக்கு ஹைகோர்ட்டு. மிஸ்டர் குமார், நாங்கள் இப்போ வந்தது எங்கள் கொல்லிக்கு ஒருத்தரோட சன்னு தீபக். அவரை ஒரு பார்ட்டியில் சந்தித்தோம். அவர் தான் சொன்னார், இந்த இடத்துல வந்து பார்க்கணும், லீனாவோட வாரிசு சம்மந்தமாக எல்லா விவகாரத்தையும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏற்கனவே ஒரு குண்டை தூக்கி போட்டீங்க. அதையே முழுங்க முடியாமல் தவிச்சிட்ருக்கேன் நான். அப்போது சென்னை திரும்பினதும் போலீஸ்கிட்ட சொல்ல போகிறீங்களா? இல்லை, அதை பற்றி நான் இன்னும் யோசிக்கலை. அவர் புறப்பட கிளம்பினார். ராத்திரி இருப்பீங்கல்ல? ஏன்? உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து சமைக்கிறதுக்கு தான் இருப்போம். அப்போ நான் வரட்டுமா என்று வாக்கிங் ஸ்டிக்கை சுழற்றி கொண்டு புறப்பட்டார். காய்ந்த இலைகளில் அவர் நடக்கும் சப்தம் கேட்டது. கணேஷ் தனியாக இருந்தான். கணேஷின் மனதில் ஒன்று உறுத்தியது. வசந்த் ஏன் அந்த மாதிரி திடீர்னு ஒரு கேள்வி கேட்டான்? ஏன் பா சிரிக்கிறீங்கன்னு? நான் சிரிக்கலையே. வசந்த் ஏன் அப்படி கேட்டான்? அப்படி கற்பனை பண்ணிக்கவே மாட்டானே, அவன் பயப்படவே மாட்டானே. கணேஷ் சற்று நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தவன் சட்டென்று அந்த சிரிப்பு சத்தத்தை தெளிவாக கேட்டான். தூரத்திலா கிட்டத்திலா என்று சொல்ல முடியாதபடி ஆண் சிரிப்பு 10 செகண்ட் தான் கேட்டிருக்கும். அலட்சியமும் ஏளனமும் தெரியும் நக்கல் சிரிப்பு. கணேஷ் சுற்றுமுற்றும் கவனமாக பார்த்தான். அவன் சருமத்தின் அடித்தளத்தில் சட்டென்று ஒரு சில்லு, ஒரு சின்ன ஐஸ் ஒத்திடம். இதயம் ஒரு தடவை நொண்டியது. மறுபடியும் அந்த சிரிப்பு சத்தம் கேட்க காத்திருந்தான். 10-15 நிமிடமாகியும் கேட்கவில்லை. எழுந்து நடந்தான். அவன் காலடி ஓசை இப்போது சற்று கலவரப்படுத்தியது. யாராவது பின் தொடர்கிறார்களா என்ன? 20ஆம் நூற்றாண்டு சயின்ஸ் யுகம். எல்லாவற்றின் காரண காரியங்களும் அலசப்பட்டு தீர்வாகிவிட்ட காலம். நட வசந்த், நட கணேஷ், வேகமாய் நட. பின்னால் ஒரு தடவை திரும்பி பார்த்துவிட்டு நடந்தான். அறைக்கு திரும்பிய போது வசந்திடம் சொன்னான், உங்களுக்கும் கேட்டுச்சா பாஸ்? ஆமாம், நான் சொன்னேன்ல, தூரத்தில் ஒரு ஆம்பளை சிரிப்பு. ஆமாம், தூரத்துலேன்னு சொல்ல முடியல, கிட்டத்துலேயும் காதோட ரகசியமாக சிரிச்சாப்புலேயும் இருந்தது. கரெக்ட் பாஸ், இதே உணர்ச்சி தான் எனக்கும் ஏற்பட்டுச்சு. வாங்க போயிடலாம், இந்த இடத்துல ராத்திரி தங்க முடியாது. பயப்படுறியா? அவர் என்னமோ ரத்த காட்டேரி அது இதுன்னு டிராகுலா மாதிரி உறிஞ்சிற கதையெல்லாம் சொல்லி வச்சுருக்காரு. எனக்கு உடம்புல ஏற்கனவே ரத்த சக்தி குறைச்சல்னு டோனா சாப்பிட்டுட்டு இருக்கேன். வசந்த், நிஜமாவே நீ பயப்படுறியா? பயம் இல்லை பாஸ், எதுக்கு வம்பு? இது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க உனக்கு ஆர்வமா இல்லையா? இருந்தாலும் ஒன்று செய்யலாம் பாஸ். இன்றைக்கி ராத்திரி 2 பேரும் ஒரே ரூம்லேயே படுத்துக்கலாம். எதுக்கு தனித்தனியாக ரூமு? பேசாமல் நான் இங்கேயே வந்து படுத்துக்கிறேன். தரையில் ஒரு ஓரத்தில் 6 அடி போதும் எனக்கு. என்ன, நீ இங்கே வந்து படுத்துக்கிறத பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் நீ இன்னொரு காரியமும் செய்யணும் எனக்கு. என்ன? ராத்திரி அரச மர மண்டபத்துக்கு என்னோட நீ வரணும். அத்தியாயம் 4. சீரியஸாகவே ராத்திரி அங்கே போகணுன்றீங்களா? ஏன் பயமா? பயமா எனக்கா? ஆனால் கொஞ்சம் பயம்தான் பாஸ். அறியாமைதான் பயம். ராத்திரி 9:30 மணிக்கு ஃபிலாசபியா பாஸ்? நாம் இங்கே வந்தது பேய் பிசாசு ஆராய்ச்சிக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு வாரிசு பத்திரத்தை விசாரிக்கணும்னு தானே வந்தோம். கணேஷ் கவனமின்றி, வசந்த் உனக்கும் கேட்டுச்சு இல்லை அந்த சத்தம், அந்த சிரிப்பு குரல்? இன்னைக்கு சாயங்காலம் மரத்தடியில் கேட்டுச்சு இல்லடா? கண்டிப்பாக பேய் இருக்குன்னு தான்டா நான் நினைக்கிறேன். என்னது பேய் இருக்கா? மரத்தடியில் சிரிச்சுக்கிட்டு குட்டி சாத்தானும் குடியுமா இருக்குதா? வசந்த், நீ டவுனில் போய் விசாரிச்சேடா சாயங்காலம். டவுன் என்ன பாஸ் சார், டவுனு நெப்பூர் ஏறக்குறைய வில்லேஜ் தான். இருக்கட்டும், என்ன விசாரிச்ச? அங்கே என்ன சொல்கிறாங்க? அந்த ஆள் வியாசன் சொன்ன மாதிரி தான், பண்ணையில் ஒரு பயலை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு காணும். அந்த அரச மரத்தில் ஒரு பிசாசு 2 வருஷத்துக்கு ஒரு முறை வருமா. கண்ணால் பார்த்துருக்கேன்னு 10-15 ஜனங்க சத்தியம் பண்ணுறாங்க. பெண் பிசாசாம், எல்லாம் புருடா தானே. அப்போ வாடா போய் பார்த்துடலாம் என்றான் கணேஷ். இதுக்கு பார்க்கணும், வேறு வேலை இல்லையா? இல்லை, இந்த பொண்ணு செஞ்சிருக்கணும் நீ நம்புறியா? எந்த பொண்ணு கணேஷ் என்று கணேஷின் காதருகில் மிக சமீபத்தில் கேட்க தூக்கி வாரி போட்டது. லீனா நடு நசி நிறத்தில் அங்கங்கே ஜரிகை போட்ட சாரி அணிந்திருந்தாள். சின்ன பொட்டு.
ஹலோ லீனா, நீங்களா என்றான் வசந்த். என்ன விரல்ல? வெட்டிக்கிட்டேன், பென்சில் சீவர போது. பேண்டேட் ஏதாவது வச்சுருக்கீங்களா? அவள் நீட்டிய விரலிலிருந்து ஒரு இரத்த முத்து புதிதாக பிறந்து வழிந்து இன்னும் கொஞ்சம் ரத்தம் சேர காத்திருந்து சொட்டென்று தரையிலே விழுந்தது. வசந்த் அந்த கைக்குட்டையை எடுத்து அவன் விரலில் சுற்றினான். அடங்காமல் கைக்குட்டையும் நிறம் மாற இறுக்கி கட்டு என்றான் கணேஷ். அதற்குள் 1-2 சொட்டு என்று பல சிந்திவிட லீனா அது தன் உடல் என்று சம்பந்தப்படாத ஒரு விஷயம் போல பார்த்து கொண்டிருந்தாள். வசந்த் கைக்குட்டையை இறுக கட்ட படுகையில் உட்கார்ந்தான். ரத்தம் என்ன அழகான நிறம் பார்த்தீங்களா? சிவப்பு கூட இல்லை, சிவப்பில் கொஞ்சம் கருப்பு, லேசாக நீலம் கலந்து. வசந்த் கட்டுவதை முடித்து சரியா போயிடும் என்றான். அவள் கீழே சிந்தியிருந்த இரத்த சொட்டை தன் இடது கை விரலால் தொட்டு வசந்தின் மேல் சுண்டிவிட அவன் சட்டையில் பட்டன. சாப்பிட்டாச்சா என்றாள். சாப்பிட்டாச்சு, நான் கூட சாப்பிட்டாச்சு என்று அவர்களை கடந்து பால்கனி பக்கம் சென்றாள். குட் நைட், நல்லா தூங்குங்க என்று அறைக்கு வெளியே சென்றான். வசந்த் தன்னுடைய சட்டையை பார்த்து கொண்டு, ச்சே என்ன விளையாட்டு புத்தி, நல்ல ஷர்ட்டு கெட்டுப்போச்சு. வசந்த் கீழே சிந்தியிருந்த துளிகளை பார்த்து கொண்டே, இந்த பெண்ணு பேசுகிற செய்கிற விஷயம்லாம் உனக்கு என்னடா தெரியுது? ஒன்று பாசாங்கு பண்ணுது, இல்லைன்னா இது ஒரு அறக்ராக்கு. எனக்கு இந்த பெண்ணை பற்றி ஒரு விதத்தில் கவலையாக இருக்குடா, ஆனால் என்னன்னு சொல்ல தெரியல. கணேஷ் அறை வாசலுக்கு வந்தான். அவர்கள் அறை முதல் மாடியில் இருந்தது. அங்கிருந்து திறந்த கதவு வழியாக 2வது மாடிக்கு செல்லும் மரப்படிகள் தெரிந்தன. மரப்படியின் முடிவில் மாடி அறையும் தெரிந்தது. சட்டென்று அந்த அறை விளக்கு எரிந்தது. மாடியில் யார் இருக்கிறார்கள்? இந்த பொண்ணு தான் அங்கே போயிருக்கணும். மாடியில் பேச்சு குரல் கேட்டது. வசந்த் என்று கூப்பிட்டான். அவன் வந்து, என்ன பாஸ்? உஷ் கேள. பேச்சு குரல் மட்டுமில்லை, 40 பேர் இருக்கிறார்களா என்ன? மாநாட்டில் இடைவேளை விட்டா போல பல பல கசகசவென்று மெலிதான அடித்தளத்தில் கேட்டன குரல்கள். பார்ட்டி எதுவும் நடக்குதா? ஒரே ஒரு விளக்குலா, வெளிச்சம் கூட இல்லை. கேண்டில் லைட் பார்ட்டியா? வா பார்க்கலாம். நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். கணேஷ் மெதுவாக மாடி ஏறி செல்ல அவன் பின் வசந்த் தயங்கி வர பேச்சு குரல் அருகே அருகே கேட்டாலும் என்ன பேசுகிறார்கள் என்று தெளிவாக தெரியவில்லை. கதவு சற்று திறந்து ஒரு வெளிச்ச விளிம்பு தெரிந்தது. கணேஷ் கதவை சட்டென்று திறந்து உள்ளே நுழைந்து ஹலோ நான் என்று ஆரம்பித்தவன் திடுக்கிட்டு நின்று விட்டான். அறையில் ஒருவரும் இல்லை, காலி, மௌனம். அந்த பேச்சு குரல் சட்டென்று நின்று போயிருந்தது. வசந்தும் ஆச்சரியத்தில் நின்று விட்டான். தட்டுமுட்டு சாமான்கள் அங்கும் இங்கும் சிதறி இருக்க சமீபத்தில் எவரும் அங்கு வந்திருந்ததாக தெரியவில்லை. எங்கும் தூசி, எப்போதோ மகத்தான அறையாக இருந்திருக்க வேண்டும். சுவரில் பெரிய படங்கள் மாட்டியிருக்க நிலை கண்ணாடியில் ரசம் போன கணேஷ். வாங்க பாஸ், போயிடலாம். டேய், பேச்சு குரல் கேட்டுச்சுலடா. ஆமாம், அப்பா அவங்களெலாம் எங்கடா? போயிடலாம் வாங்க, ரூமுக்கு போய் யோசிக்கலாம். இரு வசந்த். கணேஷ் மெதுவாக அந்த அறையில் நடந்தான். ஒரு பல்பு 25 வாட் சோகையுடன் எரிந்து கொண்டிருக்க, சான்ஸே இல்லை, இங்கே ஒருத்தருமே வந்திருக்க முடியாது. பின்ன அந்த சத்தம் டென்ட் கொட்டாயா? இல்லை வசந்த், இது வேற ஏதோனா எனக்கும் சொல்ல தெரியல. என்ன இது திடீர்னு இருட்டு என்று பதைத்தான் வசந்த். மெலிதாக மிக மிக தூரத்தில் மத்தியானம் கேட்ட அந்த சிரிப்பொலி மறுபடி கேட்டது. என்னடா அது இளவா போச்சு? கணேஷ், வசந்த் வா போயிடலாம், இனிமே இந்த ரூமில் இருக்க வேண்டாம், ஒன்றுமே புரியல, வா போயிடலாம். கூத்து மதிப்பாக கதவு திறந்து இருந்த பக்கம் முட்டி மோதி நடந்து கொண்டு மாடி படி இறங்கி முதல் மாடியில் அவர்களுடைய அறைக்கு வெளியே ஓடி வந்து விட்டார்கள். வசந்த் கதவை இறுக்கி சாத்தினான். ஜன்னல்களை மூடி கொக்கி போட்டான். அப்பா நமக்கு தாங்காது பாஸ், அதிகாலையில் கிளம்பி போயிடலாம், இல்லை இப்போவே கூட போயிடலாம். இரு, மாற்றி யோசி வசந்த், இவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு போயிடலாமா? பாஸ், இந்த வீட்டில் ஏதோ தப்பாக இருக்குது, இந்த இடத்த விட்டு போயிடுறது தான் உத்தமம் எனக்கு படுறது. 40 பேர் பெருசாக பார்ட்டி நடத்துகிறாங்கன்னு மேலே போனால் ஒரு காக்கா இல்லை. என்னது இது எப்படி சாத்தியம்? இரு வசந்த், யோசி. கணேஷ் கட்டிலில் உட்கார்ந்து மண்டையை பிடித்து கொண்டு யோசித்தான். வசந்த் மௌனமாக உலவினான். நானும் எத்தனையோ பேய் பிசாசெல்லாம் பற்றி படிச்சிருக்கேன், பார்த்ததில்ல. நிச்சயம் இந்த வீட்டில் ஏதோ ஒரு ஜிங்க்ஸ் இருக்குது. சாயங்காலம் அந்த குமாரவியாசன் சொன்ன போதே அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த ஆளையை சரியாக கவனித்து பார்த்தீங்களா பாஸ்? எனக்கு என்னவோ அந்த ஆளுக்கு கூட காலு தரையில் படலைன்னு சந்தேகம். டேய், எனக்கு அந்த ஆசாமி மேலே தாண்டா ஒரு விதத்தில் எல்லாத்துக்கும் காரணம்னு சந்தேகம் வருது. என்ன உளறீங்க?
மாடிப்படியில் 40 பேர் பேச்சுக்குரல் கேட்குது. பட்டுன்னு திடீர்னு விளக்கணையுது. தூரத்தில் சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. யோசிச்சு பாரு வசந்த், இதெல்லாம் சாதாரணமாக நவீன விஞ்ஞான சாதனங்களை வச்சுட்டு செய்ய முடியாதா? எதுக்கு அப்படி நம்மளை பயங்காட்டுறதுல என்ன லாபம் இருக்குது? அதெல்லாம் அந்த பெண்ணை பைத்தியமாக அடிக்கிறதுக்கு ஒரு உத்தியாக இருக்கலாம் இல்லையா? அது எதுக்கு? அந்த உயிலை பற்றி என்ன சொன்னார்? பிரிக்க முடியாத சொத்துன்னு. ஒருவேளை அந்த பொண்ணு நேர் வாரிசு இல்லாமல் கல்யாணம் செஞ்சிக்காமல் செத்து போயிட்டா அந்த சொத்து அவர் குடும்பத்துக்கு வந்து சேருமோ என்னவோ? உயிரை பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனால் அப்படி அவருக்கு உசிதம் இருந்தால் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு யாரையோ கழுத்தை நெரிச்சு கொன்ன போது உடனே காட்டி கொடுத்துருக்கலாமே. எதுக்காக மூடி மறைச்சாராம்? கணேஷ் சிரித்து, டே நீ அவர் சொன்னதெல்லாம் நம்பிட்டியா? கிராமத்துகளோட பேசிக்கிறாங்களே, கிராமத்தில் வதந்தியை இவரே கிளப்பியிருக்கலாம்ல. உதைக்குது வசந்த், நீ என்ன பண்ணுற? நேராக அந்த மாடி ரூமுக்கு போய் மறைச்சி வச்ச ஏதாவது ஒயரு ஸ்பீக்கரு ஏதாவது இருக்கான்னு பாடுறா. இப்போவா என்றான் வசந்த். சரி சரி, காலையில் பாரு. காலையில் நாம் ஊருக்கு போகிறோம் என்றான் தீர்மானமாக. இல்லை, இன்னும் 2 நாள் இருந்துட்டு இது என்னன்னு தெரிஞ்சிக்காம நான் கிளம்ப போகிறது இல்லை என்றான் கணேஷ் தீர்மானமாக. பாஸ், சென்னையில் ஏகப்பட்ட வேலை இருக்குது நமக்கு. வசந்த், எனக்குள்ள ஒரு உணர்வு உறுத்துறது. இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு 50 வயசுக்கு சாயம் அடிச்சுக்கிட்டு தொலைன்னு காப்பு போட்டுக்கிற ஆசாமி இந்த குமாரவியாசன். கண்ணில் கொஞ்சோண்டு மைய போட்டிருக்காங்க, கவனிச்சிங்களா? ஆமாம், ஒரு மாதிரி ஆசாமி தான். அதை விட எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி அமானுஷ்யமாக நடக்கிற சமாச்சாரங்கள், பேய் பிசாசு எல்லாமே அர்த்தமில்லாத கற்பனைன்னு தான். ஆனால் இப்போ எனக்கு ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்குது. இந்த சந்தேகம் விலகிருச்சுன்னா நமக்கு அந்த பயம் போயிடும். நாளைக்கு விடிஞ்சதும் உடனே அந்த மாடியை போய் பார்த்துட்டு வந்துடு. என்ன? குட் நைட். உன் ரூம்குள்ளே போய் படு. வேண்டாம் பாஸ், இங்கேயே ஒரு பெட்ஷீட் விரித்து தரையில் படுத்துக்கிறேன். எனக்கு துணை வேணாண்டா. எனக்கு வேணும் பாஸ். அவன் வெளியே சென்றதும் யாரோ விளையாடுகிறார்கள். ஆமாம், எல்லாம் விளையாட்டு தான். எனக்கு இதில் எப்போவுமே நம்பிக்கை கிடையாது. ஆனால் அந்த மாடியில் சத்தம், அந்த சிரிப்பு, வசந்தும் கேட்டிருக்கானே. வசந்த் படுக்கையை விரித்தான். பாஸ், உங்ககிட்ட காம்போஸ் இருக்குமா? இல்லை கார்டினால் மாதிரி ஸ்ட்ராங்காக ஏதாவது? தூக்கம் வராது மாதிரி இருக்குது. படுக்கையை ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வரப்போது மறுபடியும் அந்த மாதிரி சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. சரிதான், நிச்சயம் அது ஒரு மாதிரி சிரிப்பு சத்தம் பாஸ். சில சமயம் வீட்டுக்கு வெளியே இருந்து வர மாதிரி இருக்குது, சில சமயம் நம்ம பேக்கெட்டுக்குள்ளே இருந்து கேட்குற மாதிரி இருக்குது. சரி, காலையில் பார்த்துடலாம். ராத்திரி அந்த மரத்தடி பக்கம் போகிற ஐடியாவை விட்டுட்டிங்களா? ஆமாம். ஏன் பயந்துட்டிங்களா? நீங்கள் கூட வா. குழம்பிட்டேன்டா. பயம் இல்லை, ஏதோ நான் ஒருத்தந்தான் பயந்துட்டுருக்கேன்னு நினச்சேன். நீங்கள் கூட வா. ஹே, பயம் இல்லைன்னா இப்போ என்ன பெட்கட்டு? அந்த மரம் வரைக்கும் நடந்து போகிறேன். வேண்டாம் பாஸ், காலையில் பார்த்துக்கலாம். போனால்தான் என்ன என்று தோன்றியது கணேஷுக்கு. சுத்தமாக இதில் நம்பிக்கை இல்லாதவன் எதற்காக இருட்டுக்கு பயப்படணும்? பாஸ், என்னது இது என்று கலவரத்துடன் வசந்த் கேட்க, கணேஷ் தன் பெட்டியிலிருந்து ஒரு ஸ்வெட்டரை எடுத்து அணிந்து கொண்டான். டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டான். சரி, நீ வரியோ இல்லையோ, நான் போகிறேன்டா. ஐயோ, என்னது பாஸ், விபரீதம் வேண்டாம், விஷ பரீட்சை. நான் போகிறேன் என்று நடந்தான். என்ன இங்கே தனியாக பங்களாக்குள்ளே விட்டுட்டு போகிறீங்களே? சரி, என் பின்னாடி வா. என்னடா இது, பேசாமல் மெட்ராஸ்லேயே இருந்திருக்கலாம். இருங்க நானும் வரேன். என்னால் தனியாக படுக்க முடியாது. ஏற்கனவே பிளட் ப்ரெஷர் 200 சொச்சத்துக்கு ஏறி போயிருக்கு. தாயே பகவதி, ஜோதிலட்சுமி காப்பாத்து. இருவரும் மெல்ல நடந்து மறுபடி அந்த அரச மரத்தை நெருங்கினார்கள். நிலா துல்லியமாக இருந்தது. மரத்தின் கிளைகளுக்கிடையில் விளையாடி தரையில் புலித்தோல் விரித்திருந்தது. அந்த இருட்டு பொந்துகள் சிறிய பெரிய வாய்கள் போல தோன்றின கணேஷுக்கு. அத்தனையும் அவனை வா என்று கூப்பிட்டன. அத்தியாயம் முடிந்தது. இனி நீங்கள் தாராளமாக பார்ட் 3க்கு போய் பார்க்கலாம். இனி வர அமானுஷ்யங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணுங்க. ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.